விழுப்புரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுக அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற அதிமுகவினர் காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. வணக்கம் தர்ஷினி. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் தமிழக அரசுக்கு எதிராகவும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனுமதியை மீறி அதிமுகவினர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் இன்று அதிமுகவினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தொடர்பாக தமிழக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சார்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அதற்காக தயாராகி இருந்த நிலையில் காவல்துறையினர் சார்பில் அவர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் விழுப்புரம் 4 முனை சந்திப்பு, விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் அங்கங்கே நின்றிருந்த அதிமுகவினர் காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். இந்நிலையில் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் அவர் தலைமையிலான சுமார் 200க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சிக்னல் அருகே வந்தபோது அவர்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி அங்கிருந்து கைது செய்து தனியார் நிறுவனத்துக்கு அழைத்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. விழுப்புரம் 4 முனை சந்திப்பு மற்றும் விழுப்புரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் உள்ள போக்குவரத்து சிறிது நேரம் சுமார் 20 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற போது அவர்களுக்கும் அதிமுகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிது தள்ளுமுள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் விழுப்புரம் மாவட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது.